செத்தாலே உயிர் நல்லபடியா போகுமான்னு சொல்றியப்பா. ஐயா உன்னை வளர்த்து ஆளாகிறதுக்கு தானா நானு நல்லபடியா நீ வாழ்வே என் பேரை காப்பாற்றி எங்களை காப்பாற்றணும் தானே பெற்றெடுத்தேன். கடைசி எனக்கு உயிரோட கொல்லி வைத்துட்டு போறே. தாய் மனம் இங்கே வாடுதடா, சேய் மனம் உன்னை நாடுதடா. தாலாட்டு பாட தாயில்லையே, உன்னை பாலூட்டி வளர்க்க நான் இல்லையே, பாலூட்டி
தானம்மா உங்களுக்கு பிள்ளையாக பிறந்திருந்தது. ஒரு புடி மண்ணாக பிறந்திருக்க கூடாதா அம்மா? அம்மா அம்மா நீ சுமந்த பிள்ளை, சிறு கொடுத்த கிள்ளை, என் கண்கள் என் நெஞ்சம் கொண்டாடுவோ அன்னை ஓராளே. அம்மா
தண்ணி ஊத்துறாங்க மேல. இந்த பாவி நான் இந்த குழந்தை பார்க்கத்தாவன பெற்றெடுத்தனடா. ஒரே மகன் ஒப்பற்ற மகன் என்று தெய்வத்திட நான் வேண்டாத கோயில் இல்லையே. நான் கும்பிடாத சாமி இல்லடா. உன்னை பெற்று இந்த நாட்டை ஆளுவா இந்த கோட்டை ஆளுவா நான் உன்னை பெற்றெடுத்தேன். கடைசியில் இந்த பதிகாரத்தை இப்படிப்பட்ட கொடுமைக்கு உன்னை தள்ளி விட்டது. உன்னை இன்னும் கொஞ்ச நேரத்துல போய் உயிர் போக போகுதுடா. இந்த கொடுமை காணவடா நான் உயிரோட வாழறேன் ராஜா. எப்பா யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆள பிறந்தாயடா. புவியால பிறந்தாயடா. யானை படை கொண்டு சேனை பல வென்று ஆள
காதலை மனம் கொண்டே இளமை வழி கண்டே வாழ பிறந்தாயடா வாழ பிறந்தாயடா மலர்ந்து வளராத பாதி மலர்போல வளரும் விழி வண்ணமே வல்தி விழியும் விழியாமல் காலை கூறாத இளைந்த கலையன்னமே விளையாடி கொடியில் தலை சீவும் நடந்த இளம் தென்றலே வளர்பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் மஞ்சமே இந்த தமிழ் மஞ்சமே சிறகில் முனை மூடி அருமை மகன் போல வளர்ப்பட்டதை சொல்லவா கனவு மறையாத காலமே வந்து கரை சொல்லவா கதை சொல்லவா மணி போல இந்த மண்ணும் கடல் வாழும் ஆரிராராரோ 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 உன்னை பார்ப்பது உன்னோடு பேசுவதுதான் கடைசியடானா உன் முகத்தை இதோட நான் பார்க்க முடியாதுடா என் அம்மானு சொல்லக்கூட ஒரு பிள்ளை இல்லாத போயிட போறடா ராஜா நான் தேடி 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 உன்னை பார்த்த முகம் என்னோடு மறைய போதுடா கண்ணே கண்ணே உன்னை பிரிய கலங்குதடா எத்தன் உள்ளம். இந்த மண்ணில் உன்னை பிரிந்து வாழ்வேனோ நான் தனியே. மகனே மகனே பசிகாதிகமென்று பல தடவை கெஞ்சுவாயே. பல தடவை கெஞ்சுவாயே இந்த பாரில் உடை பிரிந்து இருப்பேனா நான் தனியே. மகனே மகனே நான் உன்னை பார்க்க மாட்டேன்ப்பா. டேய் என்ன இங்க ஒப்பர் வச்சிருக்கியா என்னடா என்ன அவன் அவன் எவ்வளவு வயிற்று இருக்கிறான் நம்ம ஒப்பர் வச்சு ஆத்திர புள்ளினா வெளி போட்டியா முடிஞ்சுதா வா போலாம் வாடா என்ன அப்பா அம்மாவுக்கு செய்யக்கூடிய விமர்சனங்களை நான் செய்து முடிச்சிட்டேன். முடிச்சிட்டல அப்பா, வா போலாம் வா இருந்தாலும் என்ன கடைசியா ஒரு ஆசை இருக்குப்பா. உன்ன என்னடா உன் ஆத்திரம் உன்ன என்னடா உன்ன என்னக்குது பைக் எரியுதா எனக்கு எப்படா வெட்ட போற எப்படா ஆத்தால பார்க்க போறேன்னு நீ என்னடா வச்சுக்கிறியா அந்த ஆசை கிடைச்சாஸ்தானே சொல்லு சொல்லி அப்பா என்ன நம்மளுடைய அரண்மனையில எவ்வளவு சாப்பாடுலாம் கொட்டிக்கிற சாப்பிட்டு என்னப்பா என்ன போறியா இங்க பாருங்கப்பா, சொல்லு சொல்லி அரிசி உணவெல்லாம் ஒண்ணு இருக்கப்பா. ஆமா ஆமா அந்த சாப்பாடுலாம் எனக்கு ஏதுமில்லப்பா. இப்போ கடைசி நேரத்துல ஆ. அம்மா கையில ஒரு சாப்பாடு கொடுங்கப்பா. என்னப்பா
அம்மா கையில ஒரு சாப்பாடு சாப்பிட்டு போறோம். டேய் பையா டேய் ஓ வா. உலகத்துல ஒரு மனிதன் 1000 தானமே செஞ்சாலும் சரி, சரி, மனிதனுக்கு தேவை நிதானம். அவன் செய்ய வேண்டிய தானம் முக்கியமானது அன்னதானம். அன்னதானம் தான் ஐயா. பசுதானம், சிசுதானம், கோதானம் கூட செய்யலாம். ஆமா, ஆனா அன்னதானம் செய்யற குடும்பம் மேல உயரும் சொல்லுவாங்க. அருமையான சாப்பாடு போட்டாங்க. என்ன சாப்பாட்டுல குறை கிடையாது. இருந்தாலும் வர விஷயங்க என்ன சாப்பாட்டுல குறை கிடையாது. குறை பொண்ணை வச்சு குறை சொல்லாத. என்ன என் மகன் எனக்காக உயிரையே கொடுக்க போறான். ஆமா ஐயா, இது உயிரே கொடுக்க போறான். எனக்காக உயிரையே கொடுக்க போறான். அப்பேற்பட்ட பிள்ளைக்கு ஒருவேளை சாப்பாடு தானே நான் போட மாட்டேன். அரண்மனையில இருக்கும் போது அவன் எவ்வளவோ சாப்பிட்டான், சாப்பிட்டு இருப்பான். அவன் ஆசைப்படுறதெல்லாம் வாங்கி கொடுத்தேன், வாங்கி கொடுத்தீங்க. ஆசைப்படுறதெல்லாம் சாப்பிட சொன்னேன். ஆனா இப்ப உயிருக்கு எனக்காக உயிர் கொடுக்க போறான். அம்மா கையில கடிச்சா ஒரு ரூபா சாப்பாடு சாப்பிட்டுறப்பா அப்படின்னு கேட்கறான். இதுல என்னடா நான் தப்பு, நான் சோறு போட பாய் வேணாம். அந்த அளவுக்கு கொடும்பாய் வேணான்னு நான் அந்த அளவுக்கு கொடும்பாவிலாம் இல்லை. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், சாவ போற கம்ப்ளீட்டுக்கு எதுக்கு சாப்பாடு? ஜீரணம் ஆப்போ துண்ண உடனே வெட்ட போறேன். அம்மா கையால சாப்பிடணும். உலகத்திலேயே சாவ போற சாப்பாடு சாவு சோற துணை போறான். வச்சுக்கிறான் பாரு அவன். ஐயா மாநாட்டில் அவங்க ஒன்றா பாருணும். எதுக்கிட்ட பாரு உந்தில் எதுலன்னு வாரி செவத்து செவ் மண்ணன்ற மாதிரி ஆடுறத வந்தாரே வா. சாவுத்து ஒரு துண்ணா மின்னகரில் ரேதா வந்த ரசிக்கிறதே நீ போற நாளைக்கு வந்து தெரியும்னா கருவா மேங்க போச்சியா பாரு தீனி எதுக்கு கூட்டு தின்னு ஷனாரு தண்ணி வந்துட்டா காலப்புறாவோ நான் ஊட்டி ஊட்டி வளர்த்தேன். அம்மா நான் பாவ போறேம்மா. கையால கடைசியில ஒரு சாப்பாடு கொடுமா, நான் அதோட போய் செத்துறேன்னு சொல்லிட்டேப்பா. இந்த பாத்துக்க நாளாகிட்டேடா, இந்த பாத்துக்க ஆளாகிட்டேடா. நான் கொடுக்கிற சாப்பாடு தான் உயிரை எடுக்க போதா கண்ணி. ராஜா அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே, உள்ளமில்லை மகனே. அன்னமிட்ட கைகளுக்கு
கண் குளிர காண்பதற்கு நான் வரவே அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே உள்ளமில்லை மகனே உள்ளமில்லை மகனே கைவிளக்கை ஏற்றி வைத்தேன் கோவிலுக்காக என் தெய்வத்தின் மேல் எனக்கு இருக்கும் காதலுக்காக நீ விளக்கை ஏற்றி வைத்தேன் கோவிலுக்காக என் தெய்வத்தின் மேல் எனக்கிருக்கும் காதலுக்காக கைவிளக்கை ஏற்றி வைத்தேன் கோவிலுக்காக என் தெய்வத்தின் மேல் எனக்கு இருக்கும் காதலுக்காக வாழ்த்து வந்தேன் அன்பு என்று வளர்வதற்காக காத்திருந்திய அன்புகள் என்றும் வளர்வதற்காக வாழ்த்து வந்தேன் அன்பு என்று வளர்வதற்காக ஒரு தாய் வருவாள் மகனே உன் காவலுக்காக ஒரு தாய் வருவாள் மகனே உன் காவலுக்காக அன்னமிட்ட கைகளுக்கு அன்பு செய்த கண்களுக்கு உன்னை விட்டு போவதற்கு உள்ளமில்லை மகனே உள்ளமில்லை மகனே உள்ளமில்லை மகனே ஏய் கிரியா போலாடுச்சா என்ன பார்த்தா மஞ்சள் தெரியலையா அப்பா இங்க பாருங்கப்பா வலி வரேன். என்னோட வயிறு நிறைஞ்சதோ இல்லையோ ஆ. மனசு நிறைஞ்ச வரைக்கும் சாப்பிட்டப்பா அதனால அப்பா வலி வரியா வரப்பா. வரப்பா விடுங்க ஏண்டியா எப்பலே விடுங்க ஏன் சொல்லாதீங்க பசு கொண்டாலும் பாவம் ஆ. சிசு கொண்டாலும் பாவம் ஆ. ஏங்க ஆ. என் பிள்ளையை கொண்டு நீ பார்த்து தெரிவிக்கிறீங்க அதனால நீங்க வாழ பிறந்தவர் இந்த நாட்டை ஆள பிறந்தவர் ஆ. இந்த மக்களை ஆள பிறந்தவர் ஆமா. உனக்கு ஏங்க அந்த பாவம் நான் 300 நாள் சுமந்தவர் 300 நாள் என் கர்ப்பத்திலே வைத்து சுமந்தேன் பாதுகாத்தேன் வளர்த்தேன் ஆனால் இந்த கடைசி நேரத்துல நீங்க ஏன் வெட்ட போறீங்க ஆ. என் கையாலே என் பிள்ளையை வெட்டிடுறேன் என்னது? என் கையாலே உயிரை போய்க்கிறேன் உண்மைதான் சொல்றியா தேவையில்லை விடுங்க லோச்சனா இப்பதாண்டி நீ என் முன்னாடி மாதிரி பேசுற இதுக்கு முன்னாடி பிள்ளைக்காக பேசியிருக்க போட்டு வாய்க்கிற போட்டு உலகத்திலேயே நீ ஏன் குழந்தை கொல்ல போற பசுவை கொன்றால பாவம் சிசுவை கொன்றால பாவம் அது 7 ஜென்மத்துக்கு விடாது சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது வெற்ற பிள்ளை வெற்றன்னு சொல்றேன் டேய் டூரா இவ வார்த்தையை நம்பி இவகிட்ட கட்டி நான் கொடுத்துருந்தேன் வச்சுக்கோ ஆமா நான் எப்படி நம்புவேன் எப்படி ஏன் தெரியுமா உனக்கு நான் சந்தேகம் ஏற்கனவே ஒரு ரெண்டு சொல்லியிருக்கிறோம் என்னது நீ செத்தாலும் பரவாயில்ல நான் தாலி அறுத்தாலும் பரவாயில்லன்னு என்ன ஒரு தாய்க்கு முதல் பிறக்கிற பிள்ளை மேல இருக்கிற பாசம் மாதிரி எந்த பிள்ளை மேல வராது வராது தப்பி தவிர நான் கட்டி கொடுக்கும் போது புள்ள மேல இருக்கிற பாசத்துல ஆ. புள்ளைய வெட்டாம ஆ. வாங்கி எண்ணெய் குத்திட்டாலும் நான் செத்துருவேன் உண்மைதானே இதெல்லாம் நினைச்சிருந்தா ஆ. உன் கூடவே வாரம் எப்போ நான் சோத்துல வசதி போதுமாடா? சோத்துல வந்து வச்சிருப்பா மாட்டா? சாப்பாடு கொடுத்தா நான் வாங்கிச்சேன் 4 ரூபா வச்சிருக்கோம். சரி இருந்தாலும் நாலு என்னை காப்பாற்றும் நாலு பெண்கள் கொண்டு வருகிறா ஆண்களுக்கு தான் ஏய் எப்படியா பையா என்ன ஏன்னா முன்னாடி வெட்டு வெட்டவனே வருவா கல்லாக்கிக்கப்பா லைக்கடா இந்த உலகத்துல எந்த தாயை செய்ய பாவி நான் செய்ய போறேன்பா நான் யாருக்காகடா பார்ப்பேன் தொப்புள் கொடி வர பார்ப்பனா என் தாலி பாக்கியத்தை பார்ப்பனா பிள்ளைக்காக பார்ப்பனா நான் கணவனுக்காக பார்ப்பனா உலகத்திலேயே பெண்ணா பிறகு பெரும் தவறுனா ஒரு பெண்ணா பிறந்த நம்ம படும் கஷ்டங்கள் யாருக்குடா தெரியுது ராஜா மனது கல்லாக்கின்னு வணங்கிக்கடா கண்ணி ராஜா பதி சொல் மீறினால் பாவோ பதி சொல் மீறினால் பாவம்
ராஜா பதி சொல் மீறினால் பாவம் பதி சொல் மீறினால் பாவம் என் பாலனே உனை கொன்றால் பாவம் என் ராஜா பிரியும் மதியம் ஒன்றாய் கூடி பிரியும் மதியம் ஒன்றாய் கூடி வந்ததே இந்த வேலை என் ராஜா விதியும் மதியம் ஒன்றாய் கூடி விதியும் மதியம் ஒன்றாய் கூடி வந்ததே இந்த வேளை என் மகனே மகனே அடுத்தது நன்மை மைந்தா அடுத்தது நன்மை மைந்தா கொடுத்துட்டார் வாழை கையில் இந்த கோதை நான் என்ன செய்வேன் என்ன செய்வேன் என்ன செய்வேன் ஏய், நாயை கொல்ல வந்த தெருதல நாயே, அநியாயமா உன்னால அவ செத்துட்டாளடா. நீ செத்தால பரவாயில்ல, அவ வாழ்வா, அவளை வச்சு இன்னொரு குழந்தை பெற்று ஆட்டா பொறுப்பு ஒப்படைக்காம இருக்கிறடா. அநியாயமா புரிஞ்சடா நீ. சரிடே சரிடே. சும்மாட்டு தலைமையிலே தண்ணி குடத்தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேலே அப்ப கூட நான் இருப்பேன் சும்மாட்டு தலைமையிலே தண்ணி குடத்தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேலே அப்ப கூட நான் இருப்பேன் சும்மாட்டு தலைமையிலே தண்ணி குடத்தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேலே அப்ப கூட நான் இருப்பேன் என்ன சுமையா நினைக்காம இரு சுகமா நினைச்சேன் என்ன சுமையா நினைக்காம இரு சுகமா நினைச்சேன் உன்னோட மனைவியில தலைச்சாக்க வேணும் அம்மா அப்படியே சத்திடலாம் அந்த நேரத்தோடும் அம்மா உன்னோட மனைவியில தலை சாய்க்க வேணும் அம்மா அப்படியே செத்திடலாம் அந்த நேரம் தோணும் அம்மா உன்னை வரமா நினைச்சியம்மா உன்னை உரமா தெரிச்சியம்மா உன்னை வரமா நினைச்சியம்மா உன்னை உரமா தெரிச்சியம்மா சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவளி அப்புறாடி மனச வச்சு அன்ப மட்டும் பூத்தவளி முன் எழுத்து மந்திரமே அம்மா அம்மா முன் எழுத்து மந்திரமே அம்மா அம்மா
உன்னை மறந்தா இந்த உசுறு உன்னை மறந்தே பறந்தோடும் உன்னை மறந்தா இந்த உசுறு உன்னை மறந்தே பறந்தோடும் சிப்பிக்குள்ள முத்த போல என்ன வச்சு காத்தவளே அப்புறாடி மனசை வச்சு அன்பை மட்டும் பூத்தவளே முன்னெடுத்து மந்திரமே அம்மா அம்மா முன்னெடுத்து மந்திரமே அம்மா அம்மா பதந்தொட்டி வணங்குறேனே அம்மா பதந்தொட்டி வணங்குறேனே அம்மா பதந்தொட்டி வணங்குறேனே அம்மா அம்மா எங்கடாங்க ஆட்டா உனக்கு தாயை கொல்ல வந்த தருதல நாய் 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 உன்னால் தான் அவன் செத்தா ஆரம்பத்திலே சொன்ன பதிக்கு வராது பான வரப்பான்னு ஒரே வார்த்தை இருந்தாக்கா இந்த நிலைமை இன்னைக்கு நம்ம குடும்பத்துக்கு இல்லை அப்படிதானே அப்படிதானே? நீ ஓனதுனால உன்னால உன் தாய் மாண்டாள் என்னால நீ சாக போற அவளை தொடுவதற்கோ நினைத்து அழுவதற்கோ உனக்கு எந்த ஒரு அருகதையுமே கிடையாது. ஏய், என்ன சொல்றீங்க? பரவாயில்ல பரவாயில்ல என் மனைவியே இறந்தாலும் பரவாயில்ல ஏன் இந்த நாட்டு மக்கள்ல பல பேர் இறந்தாலும் பரவாயில்ல எனக்கு தேவை உன்னை வெட்டி பலி கொடுக்கணும் அது ஒண்ணுதான். சரி டூரா மேல எல்லாம் உள்ள போடு நான் பேசிக்கிறேன் நீ இல்லைன்னா கூட நான் பேசுவேன் 3 மணி நேரம் ஆனா கூட ஒன்னு இல்லைன்னா கூட நான் நின்று பேசுவேன் உன்னை வச்சு தான் பேசணும் உன்னை வச்சும் கிடையாது வாய்க்க மரியாதை எப்போ வந்து கேட்குற எப்படா வந்து கேட்குற மரியாதை கலங்கம் என்ன யார் விட்டுனா நடந்து போச்சு தெரியல எல்லாம் ஒப்பரை வச்சுக்கிறாங்க ஓனு குறிப்பா அப்படியே அழிச்சு போறாங்களா அப்படியா என்ன ஏதாவது பேச அவங்களுக்கு ஏன் வீட்டு பிள்ளைய நான் வெட்டுறேன் டேய் இதெல்லாம் நான் எனக்காகவா செய்யறேன் சத்தியமா கிடையாதுடா வேற எதுக்கு செய்யற இந்த பொன்னை புதூர் கிராமஸ்தலம் எத்தனையோ முறை வந்திருக்கிறேன் வந்திருந்தாலும் இன்று இரவு மக்கள் மனசை கஷ்டப்பட்டு அவங்களால நானும் சாப்பாடு வாங்கி அவங்களும் என்னை திட்டி இது வரைக்கும் நான் வந்து திட்டு வாங்கினது கிடையாது ஆனா இந்த வருஷம் இந்த இனியா நாடக மரத்துல வந்து நான் இவ்வளவு பாட்டு வாங்கணும் நான் சத்தியமா கனவு கூட நினைச்சு பார்க்கல. ஒண்ணு ரெண்டாவது ஒண்ணு கேட்டாங்க சரித்திரம் நாடகம் ஒண்ணு கேட்டாங்க அது உங்க காதுல இல்ல என்ன கேட்டாங்க எவன்டா அந்த நாடத்தை வச்சவன் தொடர்ந்து நாடக்கார ஊருக்குள்ளே வரக்கூடாது முன்னால நாங்களாம் ஆசிக்கு பறத்தாங்க இந்த சரித்திர புராணம் இது கற்பனை புராணம் அல்ல இது உலகத்தில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் சொன்னாதான் தெரியும் சொல்லுவாங்க நிறைய பேர் பெத்த பிள்ளை வெட்டுறான்னு கூட போல் கேட்டாங்க பாரு பெத்த பிள்ளை ஏன் வெட்டுற எதுக்கு வெட்டுற நான் வெட்டல எது நீ வெட்டல நான் வெட்டல விடையாரு வெட்டுறத என்ன போல ஒரு அரக்க எரிகண்டா சூரன் எமகண்டா சூரன் என்று லிங்கடாபுரி கோட்டை ஆளக்கூடிய இருவரும் வாழ்ந்து வந்தாங்க அவன் செய்த வரலாறு தான் இன்று இரவு இந்த மேடையில நான் சரித்திர புராணமா நடத்துறேன். எதனால இந்த சரித்திர புராணம் நடந்த இடம் திருவாரூர் மாவட்டம் இது திருவாரூர் மாவட்டம் பலங்கை மான் என்ற ஒரு சிறிய கிராமம் அந்த கிராமத்துல சுமார் 100 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சரித்திரம் இது. இந்த சரித்திரம் இல்ல 100 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. அந்த 100 ஆண்டுக்கு முன்னாடி அந்த வலங்கை மான் என்ற ஒரு சிறிய கிராமத்துல ஒரு கோவில்ல ஒரு குழந்தை கிடைச்சது. அந்த குழந்தை அந்த வழியா போன ஒரு பாட்டி கொண்டு வந்து வளர்த்தாங்க. தாய் தாப்ப யாரும் தெரியல. அந்த கோயை பூட்டியா ஒரே வெட்டி வெட்டி போறாங்க. அந்த குழந்தையை கொண்டு வந்து வளர்த்தா எப்படி வளர்த்தா தன்னுடைய பிள்ளையா நினைச்சு வளர்த்தா.
வளர்த்தான். ஓ வளர்த்தாங்க அந்த குழந்தைய ஆ. அந்த குழந்தை வளர்ந்து 16 வயது தக்க குழந்தையாச்சு. ஓஹோ. அந்த 16 வயது குழந்தை ஆ. அம்மை நோயால செத்து போச்சு. அடே அம்மா போட்டு செத்து போச்சு. அம்மையால செத்து போச்சு. ஓஹோ. ஒரு பிணம் வீட்டுல விழுந்துட்டாக்கா ஆ, ஆ. அந்த பணத்தை எங்க எடுத்து போனோம்? சுடுகாட்டுக்கு எத்துமா வாங்க. ஆனா அவங்க சுடுகாட்டு கொண்டு போல அந்த பாட்டி வேற எங்க? தன்னுடைய மகளாக நினைச்சு வளர்த்தா பாரு. ஆமா அந்த குழந்தைய தன்னுடைய வீட்டின் கொல்லைப்புறத்திலே பின்புறமாக புதைச்சிட்டா. வீட்டுக்கு பின்னாடி போச்சுட்டாங்க. பணம் புதைச்சாக்கா ஆ அடுத்த வினாடியோ இல்ல அடுத்த ஒரு நாள் மறுநாளோ ஆ செடி மொழிக்குமா? மலிக்காது ஐயா. மொழிக்காது. ஆ ஆ ஆனா அந்த பணத்தை பொழைச்சாங்க பாருங்க குழந்தைய. ஆ அந்த இடத்துல பொழுது வரைச்சு போய் பார்க்கும்போது ஆ ஒரு வேப்ப மரமானது உருவாயிருந்தது. ஒரு வேப்ப கண்ணு, வேப்ப மரம். சின்ன ஒரு கண்ணுடா. ஆ ஆ அப்ப என்ன நினைச்சாங்க? ஆ. அம்மன் கோவில் கிடைச்ச இந்த குழந்தை ஏதோ ஒரு சக்தி வாய்ந்த குழந்தை, குழந்தை. இந்த குழந்தைக்கு ஏதோ ஒரு சக்தி இருக்குதுன்னு இருக்குது. எல்லாரும் அந்த தெய்வமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஓஹோ. குழந்தையும் தெய்வமும் ஒன்று என்ற ஆ வாக்கியத்தை உருவாக்கின இடம் அந்த இடம். ஓஹோ அந்த இடம். ஆமா. ஆ ஆ அந்த குழந்தையை வணங்க ஆரம்பிச்சாங்க. ஆ. எப்படி வணங்கினாங்க? எப்படி? அவங்க வேண்டியதெல்லாம் கிடைச்சது, ஓஹோ. கேட்டதெல்லாம் கொடுத்தா. ஆ யாரு? ஆ, ஆ. அந்த வலங்கை மாநில இருக்கிற அந்த குழந்தை குழந்தை. தெய்வம். ஆ அந்த தெய்வம் கொடுத்த உடனே ஆ சும்மாக்குறாங்களா மக்களே? ஆ ஆ அதுக்கு திருப்பி வேண்டிக்கிட்டாங்க ஒரு வேண்டுதல் தெரியுமா? ஆ அம்மா தாயே, ஆ. நாங்க வேண்டதெல்லாம் கொடுக்கிறேன். ஆ, ஆ. என் கணவருக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியாக்குறேன். ஆ. பிள்ளை பேர் நான் பிள்ளை பேர் கொடுக்கிறேன். ஆ. எல்லாத்தையும் எங்களுக்கு கொடுக்கிற நீ. ஆ, ஆ. உனக்கு நாங்க கொடுக்கறதுக்கு எதுவும் இல்ல. ஆ. அதனால ஆ. உனக்காக நாங்க காணிக்க கொடுப்பது என்னவென்றா, ஆ. எங்க வேண்டுதலை நிறைவேற்றினால் நீ இறந்து உன்னை கொண்டு போகாத சுடுகாட்டிற்கு, ஆ இது சுடுகாட்டுக்கு. நீ இறந்து உன்னை கொண்டு போகாத சுடுகாட்டிற்கு, ஆ. அந்த சுடுகாட்டில் இருந்து ஆ. உன் ஆலயம் இருக்க வரையிலே ஆ நாங்க பச்சை தடுக்கிலே ஆ. பாடை கட்டி ஆ. அங்க இருந்து எங்களை தூக்கிட்டு வருவாங்க. ஓஹோ. நாங்க பெத்த பிள்ளை கையால ஆ. சடங்கு எல்லாம் செய்து, ஒரு இறந்த பிணத்துக்கு என்ன சடங்கு செய்வாங்களோ அது மொத்தத்தையும் செய்து செய்தி. கொண்டு வருவாங்க. ஓஹோ. கொண்டு வந்து ஆ. உன் கோவில்ல உள்ள குளத்துல ஆ. அந்த பாடையை போட்டு ஆ. நாங்க இறங்கி நீராடுறோம். ஓஹோ. இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற கைமாறு கைமாறு. அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டாங்க. ஆ அதுல இருந்து இன்னும் ஆ. வேண்டதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. ஓஹோ. அந்த அம்மனுடைய பேர் என்ன தெரியுமா? என்ன பேரு? வலங்கைமான் பாடை கட்டி மாரியம்மன். ஓ பாடி கட்டியப்பா. ஏய், கைக்கு மேலே அடிப்பேன் அம்மா அவனை. நான் பேசுறது எல்லாருக்குமே புரிஞ்சுது. உனக்கு கட்டணும்டா, ஆ உனக்கு தான் கட்டணும். இப்ப என்ன தூக்கிமா வாங்க. தூக்கிலாம் போட்டுறது ஒரு 6 கிலோ கருவாடு வாங்கி கட்டி உன்னை விட்டா நாய் தூக்கிடும். அந்த பாடை கட்டி மாரியம்மன் சரித்திர உருவான வரலாறு தான் ஆ இன்று இரவு எரிகண்டாசுரன் யமகண்டாசுரன் என்னும் அம்மன் திருக்காட்சி என்னும் நாடகம் இந்த புன்னைப்புதூர் கிராமத்துல ஆ நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆமா. என்ன மாதிரி ஒரு அரக்கை அந்த அம்மனுடைய பெருமையை கேள்விப்பட்டு விரைந்து சென்று அம்மனை வணங்கினான். தவம் இருந்தான். தவத்தின் பயனாக அவள் கேட்டால் 16 வயது நிலைமை இளம் பாலகனை வெட்டி பலி கொடுது. ஏன் இந்த 16 வயசு குழந்தை கேட்டா? ஏன்? அவ செத்தது 16 வயசுல. ஓஹோ. யாரு? ஆ அந்த பாடு கட்டி மாரியம்மன் செத்தது 16 வயசுல. அடே. அதனால தனக்கு துணை வேண்டாம் 16 வயது நிலைமை பாலகனை பலி கேட்டா. ஓஹோ. பந்தாபாசத்துக்கு அப்பாற்பட்டு ஆ. என்னை போன்று வாழ்ந்த ஒரு அரக்கை, அரக்கை. எரிகண்டாசுரன் என்ற ஒரு அரக்கை ஆமா. தன்னுடைய மகனை ஆ. பந்தாபாசத்துக்கு அப்பாற்பட்டு ஆ. அந்த காளிக்காக வெட்டி பலி கொடுத்தான். ஓஹோ. காளியை பார்த்தான், பார்த்தா. அரிய பெரிய வரத்தை பெற்றான், பெற்றான். உலகத்தை ஆளணும்னு நினைச்சான். ஆமா ஐயா. அப்படி வாழ்ந்தவன் ஆ. அந்த அரக்கை. ஆமா ஏற்கனவே. அவனை மாதிரி நான் அரக்கை வேஷம் கட்டிட்டு ஓஹோ. பிள்ளைய சித்திரவதை செய்தேன், ஆ ஆ அடிச்சேன், ஆ. புதைச்சேன். ஆ. அதுக்கு என்னன்னா கேள்வி கேக்குறாங்கடா பாய்ங்கோ. இந்த பக்கம் ஒரு கேள்வி சரிக்கு முத்திக்கிட்டு இந்த பக்கம் ஒண்ணு ஏது மொசிக்கிட்டு போகுது அந்த பக்கம். ஒரு மஞ்சள் அக்கா ஏதோ பூசி ஆ? ஏன்னா திட்டத்துக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. என்ன ஆமா இது? ஆமா என்ன திட்டத்துக்கும் பேச